சத்தியத்தை முறிச்சாலும் அடிமையை விடுதலை செய்ய பொய் சொன்னாலும் இப்படிலாம் வருதா இல்லையா? நோம்புக்கு எதை சொன்னாலும் என்ன செய்யுது? அடிமைகளை விடுதலை செய்ய இப்படி சொல்லி தான் குறைஞ்சது இஸ்லாமிய ஆட்சியில. அது இல்லாம இருக்கிறதுக்கு விரும்புது. இருந்தால் இருந்தது சட்டம் தான் அது. அப்படி செஞ்சா தவறு. ஆமா, அடிமை இருந்தா அடிமைக்குள்ள சட்டம் தானே போடணும். 173வது தஃப்சீர் இலக்கத்துல இல்லா மாஷா அல்லாஹு, அதாவது காலிதீன ஃபியா மாதாமதி சமாவத்து உள்ளது, அதாவது நரகத்துல அவருக்கு நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். காவிர்களை பத்தி சொல்லக்கூட அல்லா நாடினாலே ஒழிய அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க காவிர்களை பத்தி விளக்கம் கொடுக்கல. யாரு அவங்க நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்கன்றது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று இந்த வார்த்தை பிரயோகத்தை பார்க்க காவிர்களும் சிலர் இருக்கிறாங்க நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படுறது என்ற ஒரு அர்த்தம் மட்டும் வருது. அதான நீங்க நாடுற அர்த்தம் என்றதான் எங்களோட ஒரு கேள்வி. அதாவது காபிர்களை பற்றி பேசும் பொழுது அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் நாடியதை தவிர வருது. அப்ப அல்லாஹ் நாடியதை தவிரங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு வச்சா அது அல்லாஹ் வேஸ்டா சொல்லிட்டான்னு அர்த்தம். ஒவ்வொருக்கும் ஒரு வெயிட் இருக்குது. இப்ப நிரந்தரமா இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லிட்டு நாடியதை தவிர சொன்னா அதுல ஒரு விளக்கு இருக்குதுங்கிறது அது கடை. அதாவது நிரந்தரமா இருப்பார்கள் என்பதுல ஒரு விளக்கு இருக்கிறது. யாருக்கோ ஒரு டைம் ஒரு விதி விளக்கு. அல்லாஹ் நாடியவர்களை அது கூட உயர்தினையா சொல்லப்படல, மனுஷா அல்லான்னு சொல்லல. மாஷாங்கிற ஒரு டைமா கூட இருக்கலாம். நிரந்தரமா இருப்பார்கள், கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து போட்டு போடா உலவாடான்னு கூட அது கூட இருக்கலாம். அப்ப நிரந்தரமா இருப்பார்கள் சொன்ன அல்லாஹ் தவிரன்னு சொல்றான்ல, அதுக்கு பலவிதமான வியாக்கியானம் கொடுக்குறாங்க. எந்த வியாக்கியானத்தை எடுத்தாலும் இந்த இல்லாவுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. தவிரன்னு அல்லாஹ் விதிவிலக்கு பண்றான்ல, இதை கூட இந்த வலிமையா நம்ம அந்த அர்த்தத்தை எழுதுன காரணம் என்னன்னு கேட்டா சொர்க்கவாசிக்கு வருது இதே வாசம் அடுத்து. ஆமாமா, நல்லடியார்களை சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே நம்பிக்கை சொர்க்கத்துக்கு போனவங்க நிரந்தரம், அதுல ஹாலிதின பிகாதான். அதுலயும் இல்லா மாஷா அல்லாஹ் வருது, ரெண்டுக்கும் வருது. அந்த வசனத்திலேயே சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் அதுல நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்திலேயாவது கொஞ்சம் பேர் போயிட்டு திருப்பி கூட என்ன செய்வாங்க வருவாங்க. அந்த அர்த்தம் கூட சில தஃப்சீர்ல கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது காபிர்கள் முன்னாடி உள்ள வாசகத்துல வரல, என்ன ஷக்கூன்னு தான் வருது. அம்மல்லதீன ஷக்கூ தானே. அது கெட்ட செயல் செஞ்ச ஒரு மூமினை கூட என்ன செய்யும் எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அதிகமான நேரம் இருக்கிறத ஹாலிதின பிகான்னு சொல்லிவிட்டு வெளியேற்றிடுவான்லாம் வியாக்கியானம் கொடுத்தாங்க. அது சரி மாதிரி நம்ம நினைச்சு முதல் எழுதியிருந்தோம் பிரிண்டுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா சொர்க்கத்துக்கு அதே இது வருது. அப்ப சொர்க்கத்துக்கு நரகத்திலேயாவது போனவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கெட்ட மூமீன்கள் கடுகளவுமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு வேலையே இல்லை. சொர்க்கத்துக்கு போயிட்டானா சொர்க்கம் தான், நரகத்துக்கு பஸ்ல போனா நரகம்னு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரவும் செய்யலாம், நிரந்தரமாவும் இருக்கலாம், பல விஷயம் இருக்கு அதுல. இப்ப அம்மல்லதீன சைதுன்னு சொல்லி அந்த சொர்க்கத்துக்கு போனவங்க சொல்லும் பொழுதும் ஜன்னா ஹாலிதின பிஹா மாதாமதி சமாவத்தோட மாஷா ரப்புன்னு வருது. அப்ப சொர்க்கத்தில் உள்ளவர்களும் விதிவிலக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு சொன்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அவன் அன்றைக்கு தான் நமக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு விதிவிலக்கு அவன் செய்வான். அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு நம்ம நம்பிக்கிறோன்னு இது தாவீல் பண்றோம் சொல்லி அர்த்தம் இல்லாம ஆக்கிடக்கூடாது. வலிந்து போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதான் இது எல்லா இடத்துலயும் வலிந்துங்கிறாங்கல்ல, இந்த இடத்துல வலிந்து நீங்க போனீங்கன்னா இல்லா மாஷாக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. அல்லாஹ் நாடியதை தவிரங்கிற வார்த்தையில இருந்து சொர்க்கத்திற்கு நிரந்தரம் சொன்னதுலயும் ஏதோ ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன நாடுனான்னு நமக்கு அவன் சொல்லல, சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். நரகத்துக்கு நிரந்தரம் ஆக்கினவர்களையும் அப்புறம் அதுல ஒரு விதிவிலக்கு இருக்குது, என்னன்னு நமக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்பதான் நமக்கு புரியும். இங்க புரியாதுன்னு சொல்லுவது அது ஒரு தப்பானது கிடையாது, ஆனா இருக்கு நீங்க நம்பணும். மாஷா இல்லான்னு போட்டதுனால அல்லாஹ் நாடியதை தவிரன்னு போட்டதுனால என்னமோ ஒண்ணு நாடுவான், அவங்களுக்கு இந்த அதுல இருந்து விதிவிலக்கு கொடுப்பான்னு நமக்கு விளங்குது. அது என்னன்னு நமக்கு விளங்கல. சரியா? அதான் அது விஷயம். அதுல என்ன குழப்பம் இல்ல இல்ல என்ன நான் கேட்டேன்னு சொன்னா அதுல நீங்க என்ன இதுல முன்னைய காலத்துல சின்ன ஒரு பிரச்சனை ஃபனா உன்னார். சரி சரி, நரகம் அழிஞ்சு போகும். இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு கைம் ஜௌஸி அவங்க இந்த கருத்தை சொன்னதாகவும் ரஃபுல் அஸ்தார் பி அதில்லத்தில் காயின பின்னார வெளியே வந்துச்சு. சரி, அதுல ஷேக் நாசர்
பாடி அவர்கள் கூட இப்னு தைமியா அப்படி சொல்லிக்கிறாரு, ஃபனாவுன்னார் என்பது நம்ம அமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வந்திருக்குது. இந்த கருத்து முரண்பாடு தொடர் இருக்கிறதால நீங்க இந்த கருத்துல இருக்கிறீங்க. இல்ல நான் சொர்க்கத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். சரி, அப்ப நான் ஃபனாவுல் ஜன்னா வருது, சொர்க்கம் அழிஞ்சு போயிடும் அப்படி ஒரு சொர்க்கத்தை இருக்கிறதுல அது சரி கான்செப்ட்ல நம்ம சொல்றோம். சரி, ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அதை தெரிஞ்சுக்கலதான் இந்த கேள்வியை கேட்டேன். இன்னொரு சந்தேகம் இருக்குது என்னடா, 177வது இந்த வசனம் குறிப்பு. இதுல இந்த குறிப்புல நீங்க சொர்க்கம், அதாவது சொர்க்கமும் நரகமும் படைக்கப்படல, இன்னும் படைக்கப்படல, அது இதுக்கு பிறகு இந்த பூமி வானங்கள் எல்லாம் மாத்தப்பட்டு மறுமை நாள் எந்த பூமியில அமைக்கப்படுதோ அதுலதான் பிறகுதான் படைக்கப்பட போகுது என்றது போன்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இந்த 177வது குறிப்புல இருக்குது. வானத்தில் வாசக திறக்கப்பட மாட்டாது என்றதுக்கு விளக்கம் அப்படி சொல்லிட்டு வார நேரத்துல இதுல பலர் வானத்தில் திறக்கப்பட மாட்டாது பலர் விதமா வியாக்கியானம் அளிக்கிறாங்க. அப்படி என்று சொல்லிட்டு வார நேரத்துல நீங்க சொர்க்கம் வானத்தில் உள்ளது என்று தவறாகும், சொர்க்கம் பூமியில் தான் அமைக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. சொர்க்கம் பூமியில் தான் அமைக்கப்படும், வானத்தில் தவறானது. பூமியில் தான் அமைக்கப்படும், வானத்தில் தவறானது என்ற வாசகம் படைக்கப்படல என்னத்த மறைமுகமா சொல்லுது. அதே நேரத்துல நீங்க 330க்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது இந்த 330 விளக்க குறிப்புல என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, படைக்கப்பட்டிருக்குது என்றது போன்ற ஒரு அர்த்தம் அதுல வருது 330ல. எப்படின்னா, தியாகிகள் உடனே சொர்க்கம் என்ற தலைப்புல ஒரு நல்ல மனிதர் இறை தூதர்களுக்காக பரிந்து சொல்லி வந்த இறைவன் திடீரென சொர்க்கத்திற்கு செல் என கூறப்பட்டது என்று கூறுகிறான். அதுல தொடர்ந்து வரக்குள்ள அந்த சமுதாயத்தினர் அந்த மனிதரை கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி இதனுள் அடங்கியுள்ளது. அப்படி கொன்ற உடனேயே அவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்பதும் விவசனம் கூறும் கருத்தாம். பின்னால இன்னும் உறுதி எப்படின்னா, கபரி என்ற ஒரு வாழ்க்கை உண்டு, அங்கே விசாரணை உண்டு என்றெல்லாம் நாம் நம்புகிறோம். இதில் இவரை போன்ற தியாகிகளுக்கு விதிவிலக்கு உண்டு, அவர்கள் நேரடியாகவே சொர்க்கம் சென்று விடுவார்கள். ஆனா அந்த சொர்க்கத்தில் ஆனால் பச்சை பறவை வடிவத்தில் தான் அவர்கள் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் விளக்கியுள்ளார்கள் என்று வருது. அப்ப இந்த வாசகம் தெளிவாக படைக்கப்பட்டிருக்கிறது காட்டுது. அதே நேரத்தில் 177 வாசகம் படைக்கப்படல, இந்த வானங்கள் பூமியும் அமைக்கப்பட்ட பின்னால இந்த உலகத்துல அமைக்கப்படும் சொல்லுது. முதல் பிரச்சனை சொர்க்கம் இன்னும் படைக்கப்படல என்றது ஒரு பிரச்சனையா இருக்குது. ரெண்டாவது அப்படித்தான் நீங்க அந்த கருத்துல இருந்தாலும் நீங்களே முரண்படுறது போல இது இருக்குது. இதுல விளக்க என்ன, அதாவது சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது படைக்கப்பட்டது என்ற கருத்து கொள்வதற்கும் வசனங்கள் நிறைய இருக்கிறது. ஹதீசுகள் எல்லாம் இருக்கிறது. ரமலான் வந்துருச்சுன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள்லாம் திறக்கப்படுகின்றன எல்லாம் வருது. அப்ப நம்ம ஆரம்பத்துல நம்ம என்ன கருத்துல இருந்தோம்னா, அதாவது எல்லாத்தையும் அழிச்சிடறான், வேற ஒரு பூமியா தான் மாற்றப்படும். அதே மாதிரி சொர்க்கம் ஒய்தல் ஜன்னத்து உசிலி பத்துலாம் சொர்க்கம் கொண்டு வரப்படும் இருக்குது. அதனால சொர்க்கம் பூமியில தான் அமைக்கப்படும் இல்லைங்கிற மாதிரி கருத்துல நம்ம இருந்தோம். ஆனால் இந்த 177வது குறிப்புல நம்ம அடுத்தடுத்த எடிஷன்ல லேட்டஸ்ட் எடிஷன்ல கூட அதை எடுத்துட்டோம். அதாவது ஆனா அழிச்சிட்டு புதுசா தான் உண்டாக்கப்படும் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அல்லாஹ்வை தவிர எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதாவது கியாமத்துல சூர் ஊதுன உடனே அவனை தவிர எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அது இப்ப ஒரு சொர்க்கம் அது இருக்குது. ஆனால் நம்ம அழிஞ்ச பிறகு திருப்பி அதுக்காக உருவாக்கப்படும். இப்படின்னு கொள்வதுதான் ரெண்டுக்கு பொருத்தமா இருக்குது. அந்த சுகதாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்கிறது பொருந்தும். அந்த அழிச்சிட்டு சொர்க்கத்தை உண்டாக்கும் போதுதான் சொர்க்கம் வருதுன்னு சொன்னா, சுகதாக்கள் சொர்க்கத்தில் இருக்குது, ரமலான் வந்தா சொர்க்கத்துடைய வாள்கள் திறக்கப்படுது என்பது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், மறுக்க வேண்டிய நிலை வரும். அதனால நம்ம அந்த யோசிச்சு பார்த்து அது நிறைய சகோதரர்கள் சுட்டி காட்டினாங்க. அதனால நம்ம அடுத்த எடிஷன்ல, அந்த கடைசி எடிஷன்லையும் அதுக்கு முந்தினதுலையும் கூட அந்த குறிப்பு இருக்காது, அதை எடுத்துட்டோம். சொர்க்கம் பூமியில் தான் படைக்கப்படுங்கிறது இப்ப உள்ள எடிஷன்ல இருக்காது, அதுக்கு முந்தின எடிஷன்ல இருக்காது. எடுத்துட்டோம். அதனால அது எடுத்ததை மக்களுக்கு சொல்லிடுறோம், அந்த வாசகத்தை எடுத்துடணும். அதாவது சொர்க்கம் படைக்கப்பட்டது என்ற கருத்தை நீங்க இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த விளக்கம் மாறாது, மறுபடியும் அழிக்கப்பட்டு இந்த பூமி தான் என்ன செய்யப்படும். முஸ்தகிர் குர்ஆன்ல வருது, அதாவது வஷம்சு தஜ்ரி முஸ்தகிர் லஹா, சூரியன் தனக்கு ஒரு தங்குமிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வருது. இந்த தங்குமிடம் என்ன,
இந்த முஸ்தகிர் என்ற வாசகம் வருது. இந்த தங்குமிடம் என்றால் என்ன நீங்க விளக்கம் கொடுக்க போல 236வது அந்த விளக்க எண்ல ஒரு சயின்டிபிக் ரீதியான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க. அதாவது நீண்ட காலம் ஓடுறத அந்த மாதிரியான விளக்கங்களை கொடுக்குறீங்க. ஆனா இதுல சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸுக்கு நேரடியாக அந்த விளக்கம் முரண்படுறது மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா முஸ்தகிர் என்று சொன்னா அது தஹ்த